ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் கீ செயின் ஒன்று பிஸ்கட் நாட் யூஸ் பண்ணி, அதாவது 4 வயசு யூஸ் பண்ணி போடுற பிஸ்கட் நாட்டில் மீன் கீ செயின் ஒன்று என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் டிசைன் பண்ணியிருக்கேன். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மீன் கீ செயின் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம கூட போட்டது போக 1 அடி ஒயர் இருந்தால் போதும். நம்ம அழகாக இந்த மாதிரி கலர்ஃபுல் மீன் கீ செயின் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா, என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் ஒன்று ஒரு வெரைட்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கீ செயின் டுட்டோரியல் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. அதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் நாட்ஸ்லேயும் இருக்கும். ஃப்ளவர் டிசைன் இருக்கும், கோன் ஷேப்பில் இருக்கும், டியூப் டிசைனு, பீட்ஸ் டிசைன்னு எல்லா வெரைட்டிலையும் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. உங்களுடைய ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் இந்த மாதிரி கீ செயின்ஸ் வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நம்மக்கிட்ட கூட போட்டது போக கொஞ்சம் வயசு வந்து கண்டிப்பாக இருக்கும். அதெல்லாம் எடுத்து வச்சு வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி அழகான கீ செயின்ஸ் எல்லாம் ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மீன் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 1 அடி ஒயர் இருந்தால் போதும். நம்ம அழகாக இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, நீங்கள் எடுக்க போகிற கலர் ஒயர்ஸு, அது போக ஒரு கீ செயின், அது போக கண்ணுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து பிளாக் கலர் ஸ்டிக்கர் போட்டு வந்து சின்ன சைஸில் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா கூகுள் ஐஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து 4 வயசு எடுத்திருக்கேன். ஒரு அடியில் வந்து பிங்க் கலர் ஒயர் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாக 4 வயசு எடுக்கணும். நீங்கள் என்ன கலர் வயசு வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து 4 வயசு யூஸ் பண்ணி போடுறதுனால, பிஸ்கட் நாட்டில் போடுறதுனால நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி பொறுமையாக போடணும். ரொம்ப ஈஸி தான். இப்போ பாருங்கள், இந்த 4 ஒயர்லேருந்து 2 ஒயர் எடுத்து இந்த மாதிரி ஈவனாக ஃபோல்டு பண்ணிக்கணும். 3வது ஒயரை பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த 2 நம்ம ஒயரை வந்து ஃபோல்டு பண்ணி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிருக்கிறோம். அது மேலே போட்டு இந்த மாதிரி அதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கணும். இப்போ இந்த 2 ஒயருடைய அடி ஒயர் அதை வந்து மேலே கொண்டு வாங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க. எல்லா ஒயருமே வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி தான் இந்த பிஸ்கட் நாட் போடணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நல்லா பிடிச்சிக்கோங்க. இப்போ 3வது ஒயர் நம்ம வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஒயருடைய அடி ஒயர் எடுத்து இந்த 2 லூப் வழியாக விட்டு எடுத்து அதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிக்கணும். இப்போ மேலே கொண்டு போன அந்த 2 ஒயரையும் கீழே கொண்டு வாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 4வது ஒயர் ஜாயின் பண்ணுறோம் இந்த இடத்துல. இந்த மாதிரி மேலே போட்டு அதையும் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கிட்டு கீழே கொண்டு போன ஒயரை மேலே கொண்டு வந்துட்டு, இப்போ 4வது ஒயரோட அடி ஒயர் எடுத்து இந்த 2 லூப் வழியாக விட்டு எடுத்து மெல்ல அப்படியே வந்து டைட் பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பிஸ்கட் நாட். இதே மெத்தடை நம்ம வந்து ரிவர்ஸில் திருப்பி பண்ணணும். அவ்வளோவே தான். இப்போ இந்த எல்லா ஒயர்ஸையும் வந்து ஈவனாக வந்து ஒயர்ஸை வந்து டைட் பண்ணி கொண்டு வந்துடுங்க. நான் பாருங்கள், எல்லா ஒயரையும் வந்து ஈவனாக கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம திருப்பியாச்சு. இப்போ மறுபடியும் இன்னொரு பிஸ்கட் நாட் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த உள்ளே வரும் அந்த ஒயரோடைய ஹோல் வழியாக நம்ம வந்து உள்ளே விட்டு எடுக்கணும். இது வந்து கொஞ்சம் பொறுமையாக பார்த்து போடுங்க. இந்த மாதிரி 2 தடவை நம்ம வந்து அந்த ஹோல் வழியாக உள்ளே விட்டு எடுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். இப்போ வந்து அடுத்த ஒயர், 2வது ஒயர் மெல்ல அப்படியே டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஒயருக்கு நமக்கு வந்து கொஞ்சம் கேப் வேணும். அதனால் வந்து கொஞ்சம் வந்து அந்த லூப்பை வந்து மெல்லவே இழுத்து விட்டுக்கிறோம். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து அந்த மீன் ஷேப் வந்து ரொம்ப அழகாக கிடச்சிரும். அந்த பேக் சைடில் நம்ம திருப்பி ரிவர்ஸில் போடும்போது மட்டும் கொஞ்சம் வந்து அந்த ஹோல் வழியாக உள்ளே விட்டு 2 தடவை நம்ம எடுக்கிறோம். 2 வயசையும் வந்து
விட்டு விட்டு எடுக்கணும். அவ்வளவே தான். விட்டு விட்டு எடுத்து டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த துடுப்பு மாதிரி வரும் பாருங்கள், இந்த 2 பக்கமும் அதை வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த வால் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு 2 நாட்ஸ்க்குள்ளே இன்சர்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் அப்படியே வந்து ஒரு லூப் மாதிரி கொண்டு வந்து இது பண்ணிட்டோம்னா பின்னால் வந்து நமக்கு அழகாக வந்து இந்த வால் கிடச்சிரும். மீனுடைய வால் வந்து கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை அப்படியே நமக்கு வந்து கட் பண்ணிக்கலாம்னா அப்படின்னாலும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ண வேண்டாம், வெறும் வந்து அப்படியே கட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து உங்களோட விருப்பப்படி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுருக்கேன். இந்த 2 ஒயரையும் வந்து ஒரே மாதிரியே ஒரே ஷேப்பில் இன்னும் கட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் மீதி பாருங்கள் 2 ஒயர்ஸ் இருக்குது 2 சைட்லையும். அதை வந்து அப்படியே நம்ம ஆப்போசிட் சைடில் அப்படியே ஒரு 2 நாட்ஸில் இன்சர்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டோம்னா நமக்கு வந்து மீன் வந்து அழகாக ரெடி ஆயிரும். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுருங்க மீதியாக இருக்க ஒயர்ஸை. நம்ம சேனல் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பேஸ்கெட் டுட்டோரியல்ஸும் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டிலையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் மீன் வந்து எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து இனி நம்ம வந்து கண் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கூகுள் ஐஸ் இருந்தாலும் சரி, ஸ்டிக்கர் போட்டிருந்தாலும் சரி, அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் பாருங்கள் இந்த ஒயிட் கலர் மீனில் பார்த்திங்கன்னா அப்படியே கட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் லூப்பாக வந்து மடிச்சிருக்கேன் பிங்க் கலரில். நம்ம வந்து எந்த மாதிரி வந்து விருப்பப்படுறோமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பிளாக் கலர் ஸ்டிக்கர் போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் கண்ணுக்காக. இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சைஸில் எடுக்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே கீ செயினை ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு வந்து மீன் கீ செயின் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு. நீங்களும் உங்களோட ஃபேவரட் கலர்ஸில் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள்.
கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைகளுக்கு கிஃப்ட் பண்ணுறக்கு. இந்த மாதிரி மீன் பார்த்திங்கன்னா 2 வயசு யூஸ் பண்ணி போடுறது, அதாவது வந்து பேசிக் நாட்லேயும் போடலாம். இது வந்து 4 வயசில் போட்டிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா 6 வயசில் கூட வந்து போடும்போது கொஞ்சம் பெரிய சைஸ் மீன் வந்து நமக்கு கிடைக்கும். அது வந்து கொஞ்சம் ரொம்ப நம்ம பொறுமையாக போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே பாருங்கள், இந்த 4 வயசு யூஸ் பண்ணி போடுறதே ரொம்ப அழகாக கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாடல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வால் ஹேங்கிங்காக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கலர் கலராக வந்து ரெடி பண்ணி ஒரு டோர் தோரணம் இந்த மாதிரி அதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.